Hi everyone, Tamil Software Technologies. Autocadல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் வீடியோஸ் எல்லாமே ஓகேங்களா. டுடே வீடியோஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பிளாக். ஓகே, பிளாக்கை வந்து நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் நான் பார்க்க போகிறோம். சேம் ஒரு பிளான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் பிளான் எல்லாமே போட்டாச்சு. உள்ளே வந்து டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா சேம் அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட்டில் பிளாக்குன்னு இருக்குங்களா, சேம் அந்த பிளாக்கை பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இல்லைனா ட்ரா டூல் பார்லேயும் கீழே இருக்கும். சேம் இந்த பிளாக்கை பிக் பண்ணோம் அப்படின்னா சேம் இங்கே வந்து ப்ரௌஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு உங்களோட பிளாக்ஸ் எங்கே இருக்கோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. சேம் நான் இதில் எனக்கு எது தேவையோ ஒரு ஃபர்னிச்சர்ஸ் தேவை அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா சேம் உங்களுக்கு லோட் ஆகும் ஓகேங்களா. லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அகைன் ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு சேம் ஒரு 2 டைம் எஸ்கேப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இனிமேல் சேவ் ஆகும் ஓகேங்களா. அப்போ தான் இன்சர்ட் ஆகும் கரெக்டாக உங்களுக்கு. சேம் இப்போ 2 டைம் எஸ்கேப் கொடுத்துட்டு ஓகேங்களா. சேம் அந்த பிளானோட ஆரிஜினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட பிளாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்களா. சேம் இந்த பிளாக்ஸில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அதை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் காப்பி கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் ஏதாவது பிக் பண்ணிவிட்டு சேம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் பிக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேம் தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணால் தான் இதோட சைஸ் வந்து நான் பெருசாக்க முடியும். சேம் இதை பிக் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் ஃபேக்டர் இதோட எனக்கு அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரைஸ் ஆகிடுச்சா உங்களுக்கு. சேம் இதோட அதிகமாக வேணும் அப்படின்னாலும் எகைன் ஸ்கேல் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட்டு ஸ்கேல் ஃபேக்டரில் சம் வேல்யூஸ் நான் செஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு. சின்னதாக வேணும் அப்படின்னாலும் நம்ம கம்மி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், பெருசாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சேம் இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே சோஃபாஸ் வேணுமோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் எகைன் இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். வச்சுட்டு ரொட்டேட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. பிளாக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் ஆட்டோகேட் இன்ஸ்டாலில் வராது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதுமாரி பிளாக்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. ஏதாவது ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு ஒவ்வொரு பிளான்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும், ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேம் இதுமாதிரி ஒரு இது ட்ரா பண்ணி வச்சிட்டோம், பிளாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த பிளானுக்கு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்ன்னு சொல்கிறது. சேம் இப்போ நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக வெர்டிகலாக வேணும், அதனால் சேம் வெர்டிகலாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் ஆகாது உங்களுக்கு ஓகே, ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். சேம் பிளாக்குனாவே பிளாக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஹேட்சும் பார்த்தீங்கன்னா சேம் மோரல்லஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹேங் ஆகும் ஓகே சிஸ்டம். சேம் என்ன ஆப்ஜெக்ட்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணணும். சேம் உங்களுக்கு எங்கே வேணுமோ இப்போ நான் வெளியே வச்சுட்டு எகைன் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் எகைன் ரொட்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு F8 சில டைம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் F8 ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிக் பண்ண அப்படின்னா சேம் எனக்கு இதுமாரி தான் வேணும். இதை நான் பிக் பண்ணி அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. சேம் இதை பிக் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் பிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. பிக் ஆகிடுச்சுங்களா. ஜஸ்ட் இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க ஓகேங்களா. சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து ஸ்கேல் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டில் அங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா. சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வேணும், புதுசாக ஏதாவது நான் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னாலும் எகைன் இப்போ பண்ண ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா. இன்செர்ட்டில் போயிட்டு பிளாக்கில் சேம் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ, ஃபர்னிச்சர் டிசைன்ஸாக இல்லை பெட்டா ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. நான் பெட்டு சூஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் அது ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு சேவ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் இதுமாரி ஓகேங்களா. சேம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பெட் இப்படி கொடுத்துருக்காங்க. சேம் எனக்கு ஏதாவது ஒரு பெட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் காப்பி பண்ணிவிட்டு சேம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிக்கிறேன். சேம் பிளானுக்குள்ளே போயிட்டு சேம் அங்கே பிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது ஓகேங்களா. சேம் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி
பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கேல் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் முடியும். ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? சேம் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் எகைன் பிக் பண்ணிவிட்டு சேம் இதுமாதிரி கர்சர் யூஸ் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு எகைன் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சேம் எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சேம் இப்போ இதை பிக் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணுறான்னு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேம் இதேமாரி வேறு எங்கே பெட்ரூம் இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நம்ம இதே காப்பி பண்ணி அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் எகைன் நான் இதே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு சேம் ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு பிக் பண்ண அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகேங்களா? சேம் இதுமாரி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே பிளாக்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக காப்பி பண்ணி கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சிம் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதுமாதிரி என்ன ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் நம்ம கொண்டு வந்துருக்கலாம். டாய்லெட்ஸ் இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேர் கேஸ் முதல் கொண்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.